டாக்டர், நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்ல ஆதி, என்னோட பர்சனல் வேலையா வந்திருக்கேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இதே ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். அப்பதான் நீங்க இங்க அட்மிட் ஆன விஷயம் தெரிஞ்சது. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை எப்படி இருக்கு இப்போ? கடவுள் புண்ணியத்துல நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் கருணை காட்டி கடவுள் என் பிள்ளைய உயிரோட வச்சிருக்காரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நாம பண்ற பாவ கணக்கு அதிகமாகும் போது அது நம்ம குழந்தைங்கள பாதிக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி நான் பண்ண பாவம் தான் இன்னைக்கு என் குழந்தை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் படுற பாடெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு கிடைச்ச தண்டனையா நினைக்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. முதல்ல இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத நிறுத்துங்க. இந்த உலகத்துல சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை தப்பு பண்ண வச்சிருக்கலாம். இப்ப நீங்க பண்ண தப்ப உணர்ந்து பேசுறீங்கல்ல, அதுவே நல்ல விஷயம்தான். அப்படியும் உங்க மனசு நிம்மதி ஆகலைன்னா நீங்க யாருக்கு கெடுதல் பண்ணீங்களோ அவங்க கிட்டயே மன்னிப்பு கேட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. டாக்டர், எனக்கு என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட முக்கியமான பக்கத்தை உங்க ஞாபகத்துல இருந்து அழிச்சிருக்கேன். எனக்கு புரியல டாக்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன மீட் பண்ணீங்க. உங்க வாழ்க்கையில கடந்த 5 வருஷமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ரோகங்களையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் லீகலைஸ் பண்ணல. அப்படி பண்றது இல்லீகல். உண்மையை சொல்ல போனா அது ஒரு கிரைம். பாரதி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? மரியாதையா போயிடுங்க. மித்ரா, நான் இங்க இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். உன்னை நான் எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். மித்ரா, எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ற? நீ என்ன சொன்னாலும் அவங்க பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட போற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து இங்கேயே தான் நிக்கிறாங்க. சரி, நாம போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரலாம். வா வா மித்ரா. பாட்டி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இங்கேயே இருக்கேன். இதுதாம்மா கரெக்ட். இந்த மாதிரி சமயத்துல நீ ஆதி பக்கத்துல இருக்கிறதா சரியா இருக்கும். மித்ரா சொல்றதுக்காக நீ கவலைப்படாத. சரிங்க பாட்டி, நீங்க கிளம்புங்க. வா மித்ரா. மேடம், நீங்க உட்காருங்க மேடம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். டாக்டர், இங்க என்ன நடக்குது? பட்ட பகல்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கத்தியோட உள்ள வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? உங்க ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சாரி சார், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. கொஞ்சம் அப்படி வா. என்னாச்சு? தப்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் சத்தம் போட்டு நான் எஸ்கேப் பண்ணி விட்டேனே. ஒரு சின்ன பிரச்சனை. அண்ணி நம்பர் 2வும் அவங்க அண்ணாவும் இது சும்மா விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு. நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா? நான் இதெல்லாம் சும்மாவே விட போறதில்ல. கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன். மேடம், உங்க கோவம் எனக்கு புரியுது மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா நாங்களும் எங்க சைடுல இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்?
இதை நான் சும்மா விட போறதில்ல. அண்ணே அண்ணே மாட்டிக்க மாட்டேன்ல? வாய்ப்பே இல்லை. அதை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்காத. சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு உங்க மேல செம்ம லவ். பெசாம இருடா, பாரதி காதுல படுத்துற போகுது. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. அண்ணே இந்த இடம் ரொமான்ஸுக்கு செட் ஆகல. வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். சார் நான் தான் சொல்லிட்டேனே, எங்க சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றோம் சார். இது எங்களுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. சரி டாக்டர், உடனே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. சரிங்க சார், ஓகே. நான் ரிசப்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.